ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்து பயங்கரமான சம்பவங்கள் செம்மையாக போச்சு. அதை பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. என்னென்னா சௌந்தர்யாவும் சிவகுமார் அவர்களும் பார்த்தீங்கன்னா 2 பேரும் வந்துட்டு ஒஸ்ட் பர்ஃபார்மராக வந்துட்டு தேர்ந்தெடுத்திருந்தாங்க. ரொம்ப அது வந்துட்டு அதுவே கொஞ்சம் அன்ஃபேராக இருந்துச்சு. பட் 2 பேருமே ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்க்கு ஓகே தான். பட் அவங்கள விட கேவலமாக நிறைய பேர் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்காங்க. அவங்களெல்லாம் விட்டுட்டு அவங்கள கண்டுக்கிறதே கிடையாது. அதுதான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. இப்போ இவங்க 2 பேரும் வந்துட்டு நல்லா சூப்பராக பண்ணாங்க. எப்படிங்க நீங்கள் பண்ணலாம், இது அநியாயம் அப்படின்னு நான் சொல்ல வரல. இவங்க 2 பேருமே வந்துட்டு ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் தான். ஆனால் அவங்கள விட ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸாக வந்துட்டு ஒன்றுமே இல்லாமல் மிக்சராக இருக்கும்போது நம்ம இந்த ரஞ்சித் சார் இருக்கார், அவரை சொல்லியிருக்கலாம். சத்யா என்ன பண்ணார், தர்ஷிகா என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி இருக்கும்போது விஜய் விஷால் வந்துட்டு சரி கிச்சன் மேட்ரு அதை தவிர்த்து என்ன பண்ணாருன்னு கேட்டால் ஒன்றுமே இல்லை. அப்படின்னு இருக்கும்போது அவங்களெல்லாம் விட்டுட்டு இவங்களை சொல்லி கடைசியில் பிக் பாஸ் அதுக்கு ஒரு ட்விஸ்ட்டு மாதிரி வந்துட்டு ஒரு டாஸ்க்கை கொடுத்து ரோஸ்ட் பண்ணுன்னு சொல்லி இதை ஒரு வாய்ப்பாக வச்சு அவங்க பண்ண அட்டகாசம் இருக்குது பாருங்க. அதே மாதிரி நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் போட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக வந்துட்டு சௌந்தர்யா ரோஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் பிக் பாஸ் அந்த டாஸ்க்கை கொடுத்துருப்பாங்கன்னு நம்மளாம் தப்பாக நினச்சிட்ருக்கோம். ஏன்னா நான் அப்படி நினைக்கல. பட் நிறைய சிஸ்டர்ஸ் வந்து கமெண்ட்ஸில் போட்டிருந்தீங்க இந்த மாதிரி இருக்கும்ண்ணா, இவங்க பண்ணதுனால தான் பிக் பாஸ் அப்படி கொடுத்துருக்காங்க. ஆனால் உண்மை என்னென்னா பிக் பாஸ் கொடுத்ததுக்கப்புறம் தான் அவங்க ஆரம்பிக்கிறாங்க அந்த மாதிரி விஷயங்கள். ஸோ சௌந்தர்யா வந்து கண்டிப்பாக கோவம் இருக்குமா இல்லையா? ஆனால் அவங்க அந்த கால் மேலே காலை போட்டு அந்த பக்கம் ரோஸ்ட் பண்ணுவாங்க எல்லாரையுமே. அந்த கால் மேலே காலை போட்டு சேரில் உட்கார வச்சதே இந்த சாச்சனா. ஆனால் இதை ஒரு காரணமாக வந்து அங்கே வந்துட்டு சாச்சனா பேசுகிறாங்க பாருங்க. ஒருத்தங்க வந்துட்டு ரோஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னதுக்கப்புறமா ஏரோப்ளேன் போய் சொல்லிட்டாங்கன்னா இவங்க வந்து இஷ்டத்துக்கா அப்படியே லூஸ் மாதிரி பண்ணுறேன்றாங்க. அவங்க வயசு என்ன, உன் வயசு என்ன, கொஞ்சமாவது அந்த மரியாதை இல்லை உனக்கு இருக்குது. நீ பேசுனல உனக்கு இந்த சனிக்கிழமை இருக்குன்றாங்க. அவள் என்ன அர்த்தம்? விஜய் சேதுபதி கொடுத்த இடம், விஜய் சேதுபதி அவர்கள் கொடுத்த இடத்தால் இவங்க என்ன சொல்கிறாங்க, உனக்கு இந்த வாரம் இருக்குது. நீ வந்துட்டு முன்னாடி வந்து 2 வாரம் உனக்கு வந்துட்டு அந்த கைத்தட்டல் கிடச்சோடனே ரொம்ப சீன் போட்டல. இப்போ போன வாரம் என்னாச்சு, அங்கேருந்து ஒருத்தங்க கலாச்சாங்களா ஒன்று அப்படியே உனக்கு அசிங்கமாக இருந்துச்சா? நீ இப்போ பண்ண பற்றியா அவங்களை நிற்க வச்சு உட்காந்த பற்றியா ஒரு மாதிரி கேவலமா உனக்கு இருக்குது இந்த சனிக்கிழமை இப்படியா? நீ யார் முதல்ல அப்படின்னு அவங்க கேட்டால் என்ன அர்த்தம்? என்ன அந்த பொண்ணு நினைக்கும்? அசிங்கம் தானே அந்த பொண்ணுக்கு. நீ யார் சொல்கிறதுக்கு அப்படின்னு கேட்டால் அவங்க எங்கே போய் மூஞ்சை வச்சுப்பாங்கன்னு கேட்க வரேன். ஐயோ, அதாவது ரோஸ்ட்டுன்றதுக்காக இப்படிலாம் பண்ணக்கூடாது. அதே மாதிரி இந்த வருஷன் நம்ம வந்து பெஸ்ட்டு பர்ஃபார்மர்னு நினைப்போம் மனசில். அந்த ஹச் டேகை வந்து சொல்லி அவங்க பேசுகிறது அந்த ஹச் டேகை வச்சு இது பண்ணுறாங்க. ஏங்க ரோஸ்ட்டு இது இப்படியா? இதெல்லாம் ரொம்ப ஒஸ்ட்டுங்க. ஆல்ரெடி அவங்க விஜய் விஷாலும் ஜெஃப்ரியும் மார்க் பண்ணதே வந்து தப்புன்னு சொல்லிகிட்டு இருக்கோம். இவங்க பேசுகிறது அந்த ஹச் டாக் மாதிரி இருக்கும். வாயை மூடு ஆரோன்னு சொல்லிட்டு அங்கே சொல்லியிருப்பாங்களே அந்த சண்டை நடக்கும். அதை வந்து சொல்லி அவ்வளோ அவசியமாக பண்ணுறாங்க. செமகாண்டாச்சு. ஆனால் இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன தரமாக நடந்துச்சு, ஓரளவுக்கு டீசெண்டாக பண்ணிட்டு இருந்தாங்க. பிக் பாஸ் என்ன பண்ணார், பஸர் அடித்தாச்சு. இன்னும் யாருமே ரோஸ் பண்ணாமல் இருக்குன்னு கலாச்சி விட்டார். எல்லாருக்கும் சுருன்னு இருக்கிச்சு. இன்னும் நம்ம கலாச்சிட்டு தான் இருக்கும், பிக் பாஸ் இப்படி கலாச்சிட்டாரு. அதுக்கப்புறம் இன்னும் வந்து அதிகமாக ஆரம்பிக்கிறாங்க. இவர் ஜெஃப்ரிலாம் தப்பாக நினச்சிக்காத உன்னுடைய வாய்ஸ்லேயும் நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு கலாய்க்கிறார். இவங்க சரி ஓகே அதை வந்து அலோவ் பண்ணுறாங்க. அதுதான் தப்புன்றாங்க. நீங்கள் வந்து முதல்ல அலோவ் பண்ணிடுறீங்களே. அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து சௌந்தர்யா சொன்னாங்க, உனக்கு ஒரு இடம் கொடுத்தா நீ ஓவராக வந்து அதை அட்வான்டேஜ் எடுத்துக்கிற அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுதான் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்துட்டு கொடுக்குற இடத்த தான் அந்த பையன் எடுக்க போகிறான். நீங்கள் இடம் கொடுக்குறீங்கன்றான். இப்போ நீங்கள் இடம் கொடுத்துறீங்க, கொஞ்ச நேரம் பொறுத்து அந்த டாஸ்க் முடிஞ்சோடனே போய்ட்டு அவங்ககிட்ட நல்லா பண்ண சூப்பராக பண்ணன்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு விஷயத்தை வேறு ஷேர் பண்ணாங்க. நீங்கள் யாரும் நோட் பண்ணிங்க சொல்லுங்கள். இந்த ஜெஃப்ரியும் விஜய் விஷாலும் தான் இன்றைக்கி மார்க் பண்ணாங்க சௌந்தர்யா மாதிரி. ஆனால் விஜய் விஷால் மார்க் பண்ண விஷயங்களை வந்து சௌந்தர்யா கிட்ட போட்டு கொடுத்துருக்காரு போல இந்த ஜெஃப்ரி. அதை வந்து அங்கே சொல்கிறாங்க அவங்க. நீ வந்துட்டு சொன்னல எப்படி நீ கலாச்சது எனக்கு ஓகே தான், அவன் வந்துட்டு எப்படி அவனுக்கு ஹிட்டாக இருக்கும்ல நான் கலாச்சது அப்படின்றாங்க. ஸோ அதனால தான் அந்த பொண்ணு வந்துட்டு சௌந்தர்யா வந்துட்டு நம்ம விஜய் விஷாலாக கலாச்சிருக்கு. செம்மையாக வந்து பங்கம்மா உனக்கு வந்துட்டு நான் இல்லாத நேரங்களில் வந்து கவுண்டர் கொடுக்க பற்றியா இருந்தது, அது அசிங்கமால உனக்கு தைரியம் வந்தால் ஏன் முன்னாடி கொடு முடிஞ்சா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது என்ன ஆயிடுச்சுன்னா இந்த டயலாக்லாம் இவங்க உட்காந்து அந்த கால் மேலே காலை போட்டு எல்லாமே இவங்க பண்ண வேலை தான். சாச்சனா பக்கத்து பண்ணதாங்க. அதை அவங்க சொல்லி இந்த பொண்ணு செஞ்சிருச்சான். ஆனால் செய்யாமல் இருந்திருந்தா ஓகே. ஆனால் இவங்க வந்து ஒரு வேலையை போட்டிருக்காங்க, நீ வந்துட்டு மாட்டுவா அப்படின்னு. ஆனால் கடைசியில் அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய இதாகி போச்சு. ஏன்னா விஜய் விஷால் தான் அதை வச்சு சொல்லிட்டார். முதல்ல நின்றுட்டு உனக்கெல்லாம் வந்துட்டு நின்று சொன்னால் அது நல்லா இருக்காது, இதுக்கு நான் உட்காந்தே சொல்கிறேன்னு கலாய்ச்சி விட்டார். அதெல்லாம் ரொம்ப எனக்கு ஒரு மாதிரி ஹார்ட் ஆகிடுச்சு, செம்ம காண்டாயிடுச்சு. சிவகுமாரும் போட்டு பிறந்தாங்க. அதேமாதிரி தர்ஷிகா வந்து உங்களுக்கு வேணும்னா எங்கள் வீட்டில் இருக்கிற உப்பை வந்து கொடுத்தேன்னு சொன்னாங்க. காலையில் எப்படி புறமுல காமிச்சாங்க. ஆக்சுவலாக தீபக்கை பழி வாங்கிறதுக்காக வந்துட்டு இவங்க பண்ண திட்டம். உங்களை ஒருத்தங்க கலாய்க்கிறாங்க. அது எப்போ 2 வாரம் 3 வாரத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த எடுத்து வைக்கிறாங்க. அவங்களே கொஞ்ச நேரம் விட்டுருந்தா பேசி சமரசம் ஆயிருப்பாங்க.
இந்த அம்மா எடுத்து வைக்கிறாங்க. ஆனால் அவங்க இது எடுத்து வச்சதுலாம் தப்பு இல்லை. ஏன்னா தீபக்கும் சிவகுமாருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு. ஏன்னா இந்த டாஸ்க் முடிஞ்சவொடனே பார்த்தீங்கன்னா தீபக் வந்து கூப்பிட்டு சிவகுமார்கிட்ட பேசுகிறாரு. வா உங்ககிட்ட நான் பேசணும்னு சொல்லிட்டு அதில் வந்துட்டு சிவகுமார் பேச விட்றாரு. சூப்பராக இருந்துச்சு. அதில் சிவகுமார் வந்துட்டு அவர் மனசில் என்ன இருந்துச்சோ அதை அப்படியே சொன்னார். நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு உள்ள உங்களுக்காக இந்த டீமுக்காக விளையாட வரும்போது அந்த வீட்டு பணி டாஸ்கில் நான் பண்ணேன், தப்பு தான், இல்லைன்னு சொல்ல. அதுவும் இல்லாமல் விஜய் விஷால் போட்ட பால் அங்கே இருந்துச்சு. நான் என்னோடய தப்பால் தான் அந்த ஒரு ஷேக் பண்ணதுனால அது கீழே விழுந்துருச்சு. அது கீழே விழாமல் இருந்தால் நம்ம வந்து வின் பண்ணியிருப்போம். அதேமாதிரி இந்த வாரம் முழுக்க நம்ம வீட்டு பணி செஞ்சுருக்க மாட்டோம். அது தப்பு தான். ஆனால் நீங்கள் டக்குன்னு வந்துட்டு கொஞ்சம் கோவத்தில் எல்லாருமே சொன்னாங்க, உசுருனாங்க. நீங்கள் மட்டும் யோ என்னையா பண்ணுற அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. எனக்கு சுருன்னு ஏறிக்குச்சு. எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, என்ன நம்பி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ், வெளியில் இருக்கவங்க, என்னோடய ஃபேமிலிஸ், என்னோடய குழந்தைங்களாம் எப்படி நினைப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி எனக்கு உள்ளுக்குள்ளே வந்து ஹர்ட் ஆகிடுச்சு. அதனால தான் நான் உங்ககிட்ட வந்துட்டு பேசாமல் இருந்தேன் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் வெளிப்படையாக சொன்னார். அது வரைக்கும் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறமும் இவர் வந்துட்டு ஏதோ வந்த டைமில் அவர் முறைச்சிட்டே இருந்திருக்கார் பொழுது. அதையும் சொல்கிறார், நான் முறைச்சிட்டே இருந்தானே, நீங்கள் வந்துட்டு பரவாயில்ல பார்த்துக்கல, இதை மாதிரி நான் நிறைய விஷயங்களை பார்த்துட்டு வந்துட்டு சொன்னீங்க. ஆனால் நான் உங்களை முறைச்சது தான் உங்களுக்கு தெரியுமா தெரியாது. ஸோ என் மைண்டில் இருந்துச்சு, அதனால் சொல்கிறேன்னு ஒன்று. சூப்பராக தீபக் ஒரு நல்ல மனிதனுக்கு அதான் அழகு. என்ன பண்ணார், கையை கொடுத்துட்டு, தப்பாக நினச்சிக்காத, கை கொடுப்பியா அப்படி கேட்டார். இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கையை கொடுத்துட்டு நான் மனசார உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நான் அந்த மாதிரி நினச்சி பண்ணல, சாரின்னு சொல்லிட்டு ஒரு 3 வாட்டி சாரி கேட்குறாரு. இதுதான் மனுஷத்தன்மை. அவங்க சொன்னவனே அப்படியா சரி நான் இனிமேல் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒரு முறைச்சிட்டு போகணும் பண்ணியிருக்கலாம். ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, தீபக் வந்துட்டு ஒரு ஆட்டிடியூட் அவர்கிட்ட இருக்குது, அந்த திமிர் இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ்னு ஓவராக சீனாக போடுவார் அப்படின்னு. அப்படிலாம் இல்லை. சொன்னவனே நான் உங்களை கை கொடுக்கலாமான்னு கேட்டு சாரி 100% சாரி, இதுக்கப்புறம் நான் ட்ரை பண்ணேன், அதாவது இப்போ நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு பண்ணாருன்னா கூட பிரச்சனை ஆகிடும். ஏன்னா மனித இயல்பு பார்த்தீங்கன்னா எப்போ வேணாலும் மாறும் மனநிலைமை. அதனால் இதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன். இனிமேல் உன் மனசை வந்து ஹர்ட் பண்ணுறாம நான் பேசவே மாட்டேன். நான் வந்து உங்ககிட்டயே வந்து சிவா வாடா போடான்னு சொல்கிறேன்ல, என்னென்னா நான் உன்னை ஒரு தம்பியாக நினச்சிட்டேன், அதனால் நான் அன்றைக்கி வந்து உரிமையில் அப்படி பேசிட்டேன், என்னை மன்னிச்சிருப்பா அப்படின்னு. அவரும் வந்துட்டு இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவருமே அதை அக்செப்ட் பண்ணிட்டார். ஆனால் அதை அக்செப்ட் பண்ண மாதிரி தான் தெரிஞ்சுது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு சிவகுமார் வந்துட்டு அக்செப்ட் பண்ண மாதிரி இல்லை. ஏன்னா இவர் சைலண்ட்டாக இருந்தாலும் இவங்க கூட இருக்கிற ஜாக்லின், முக்கியமாக தர்ஷிகா விட மாட்டாங்க. ஏன்னா தர்ஷிகாவுக்கு வந்து இப்போதைக்கு என்னென்னா, ஒன்று இவங்க வந்து பர்ஃபார்மன்ஸ் காமிக்கணும், இல்லைனா ஆனந்தி மாதிரி அடுத்தவங்க மண்டையை கழுவி அவங்க மூலமாக வந்துட்டு ஒரு பிரச்சனை பண்ணணும்னு நினைக்கிறாங்க போல இருக்குது. அதனால தான் அங்கே வந்து சோத்தில் உப்பு போட்டு சாப்பிட்றீங்களா, வேணா நான் எங்கள் வீட்டிலேருந்து ஒரு கொஞ்சம் உப்பு கொடுக்குறேன், அதை சாப்பிட்டாவது உங்களுக்கு வந்து வருதான்னு பார்க்கலாம். ஏன்னா அந்த அக்கா அவன் ஒய்ஃபை வந்துட்டு ஒரு லெட்டரில் போட்டிருக்காங்க, நல்லா பிரேவாக விளாடுன்னு, நீங்களே இப்படி இருக்கீங்க, ஒருத்தங்க திட்டினா உங்களுக்கு சூடு சொல்ல வராது அப்படின்னா பேசிட்டு கடைசியில் வந்துட்டு நம்ம சிவாகிட்டே போயிட்டு வேறு பேச்சு வேறு, நான் வந்துட்டு திட்டியிருந்தானே என்னை மன்னிச்சிருங்க, அந்த வார்த்தை சொல்லியிருக்கூடாதான். அதுவும் வந்து தீபக் வந்து போய் கேட்குறாரு. அவருக்கு ஒரு மைண்டுக்குள்ளே வந்து ஹர்ட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி சொன்ன உடனே அவர் அதுக்காக போனாரா, இல்லை அவரை வந்து சபையில் வச்சு இந்த பொண்ணு இப்படி பேசிச்சேன்னு சொல்லிட்டு போனாரோ தெரியல, அது அவரோட மனசு. ஆனால் அதை எப்படி இவங்க எடுத்துட்டாங்கன்னா, எப்படி குத்துச்சு பார்த்தீங்களா தீபக்கு. நான் தீபக்காக தான் சொன்னேன், அதனால தான் அவர் வந்து என்கிட்ட வந்துட்டு ஏன் அந்த மாதிரி அவரை பேசினேன், எப்படி ஏன் அதுக்கு அவன் உங்கள்கிட்ட வந்து சொல்லணும், ஸ்ட்ரெயிட்டாக வந்து சிவாகிட்டே போய் சொல்லியிருப்பாரு, நீங்கள் ஏன் அப்படி பேசுனீங்க, அது தப்பு இல்லைன்னு உங்கள்கிட்ட தான் வந்து கேட்டார். அதை எப்படி மாற்றுறது இந்த தர்ஷிகாவை, அதனால தான் நிறைய பேர் பிடிக்க மாட்டுது. இப்போ கூட ஒன்றும் இல்லை, தர்ஷிகா டக்குன்னு ஒரு சூப்பரான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சாங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த பிக் பாஸ் கேமில் வந்து ஒரு பயங்கரமான மாற்றத்தை கொடுக்கலாம். ஆனால் அவங்க வந்துட்டு கொடுக்குற நிலமையிலும் இல்லை, அவங்களோட மைண்டு வேறு மாதிரி போயிடுச்சு. அடுத்தவங்களை குறை சொல்கிறது, அடுத்தவங்களை ஏற்றி விடுறது, இப்படி தான் இருக்குது அவங்களோட இது. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா ஜாக்லினை கலாய்க்கிறாங்க, யார் இவங்க, அதுக்கப்புறமா வந்துட்டு சாச்சனா, பவித்ரா எல்லாரும் சேர்ந்துட்டு முத்துக்குமரனை கலாய்க்கிறாங்க, முத்துக்கு என்னத்தை கிழிச்சாங்கன்றாங்க, ஜாக்லின் என்ன கிழிச்சாங்கன்றாங்க. ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கு. சரி, நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இதை வந்துட்டு பிக் பாஸ் வந்து நல்லா ஏற்றி விட்டார். ஆனால் அதுக்குன்ட்டு இவங்க வந்துட்டு அந்த பேசுகிற வார்த்தைகள், அந்த உபயோகித்த வார்த்தைகள் எல்லாமே கொஞ்சம் ஓவர். அதே மாதிரி சௌந்தர்யாவும் வந்துட்டு இதுக்கப்புறம் கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கணும். இந்த சாச்சனா சொல்லுதுன்னு சொல்லிட்டு சரி ஓகே நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணதை வந்துட்டு தப்பு அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அவங்களும் கொஞ்சம் நாவை அடக்கி பண்ணால் அவங்களுக்குமே இந்த கேம் நல்லா இருக்குன்றது என்னோட கருத்து. சரி, நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். கடைசியாக அழ வச்சுட்டாங்க வேறு. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விடுங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிற மாதிரி பாய் நண்பர்களே.